கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கு தர்மபுரி ஓசூர் வழியாக வந்தே பாரத் ரயில் புதுசாக இயக்கப்பட்டு வருது. அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ட்ரெயின் பாரத் சேனல். தர்மபுரி ஓசூர் மக்களுக்கு முதல் ப்ரீமியம் ட்ரெயின்னா அது இந்த வந்தே பாரத் ட்ரெயின் மட்டும்தான். கோவையிலேருந்து தினசரியாக பெங்களூருக்கு நிறைய ட்ரெயின் இயக்கப்பட்டு வருது. அதில் ஓசூர் வழியாக இயக்கப்படுற தினசரி ரயில்கள் என்றால் அது 3 மட்டும்தான். சென்னைக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களை வைத்துள்ள 2 நகரங்கள் எதுனா அது கோயம்புத்தூரும் ஓசூரும் தான். இந்த 2 நகரங்களை இணைக்கணும் பொருட்டு தான் இந்த வழியில் போக்குவரத்து அதிகமாக இருக்கும். அதை மனசில் வச்சுட்டு தான் தென்னக ரயில்வே சேலம் கோட்டத்திற்கு 2வது வந்தே பாரத் ரயிலை கோயம்புத்தூர் டு பெங்களூர் வழியாக இயக்கப்படுது. வண்டி எண் 20642. கோவையிலிருந்து காலை 5 மணிக்கு புறப்பட்டு பெங்களூர் கேண்டீனுக்கு காலை 11:30 மணிக்கு வந்தே பாரத் ரயில் வந்தடைகிறது. மறுமார்க்கம் வண்டி எண் 20641 பெங்களூர் கேண்டீனிலிருந்து மதியம் 1:40 மணிக்கு புறப்பட்டு அதே வழியில் கோவைக்கு இரவு 8 மணிக்கு வந்தடைகிறது. இந்த ரயிலில் மொத்தம் 8 பெட்டிகள் உள்ளது. அதில் 7 ஏசி சேர்க்கார் பெட்டியும் 1 எக்ஸிக்யூட்டிவ் சேர்க்கார் பெட்டியும் உள்ளது. ஏசி சேர்க்காரோட டிக்கெட் ஃபேர் 1025. எக்ஸிக்யூட்டிவ் சேர்க்காரோட டிக்கெட் ஃபேர் 1930 வித் ஃபுட்டோட கொடுக்குறாங்க. இந்த ட்ரெயினோட ஆவரேஜ் ஸ்பீடு 60 km/h. மொத்த பயண தூரம் 374 கிலோமீட்டர். மொத்த பயண நேரம் 6 மணி நேரம் 20 நிமிடம். ஸோ இந்த ரயிலை கோவை மக்கள் யூஸ் பண்ணி இன்னும் கோவைக்கு நிறைய புதிய ரயிலை மத்திய அரசு கொண்டு வரணும். அதோட இன்னொரு என்ன நியூஸ்னால் இதை பாலக்காடு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரெயின் அப்டேட்டுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.